காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டியினுடைய தலைவரை அதை வந்து செல்வ பெருந்தகை வெளிப்படுத்துறாரு. அவ்வளோதான். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துரோக சித்தம் 2029 நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அப்படியே பெரும்பாதி அள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கிறான். எந்த இடத்துல யாரை வாங்கி எந்த இடத்துல யாரை காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு. காங்கிரஸுடைய இயல்புலேயே இருக்காது அந்த ஃபியூடல் பார்ட்டின்றதுல என்ன அப்படின்னோம்னா ஒரு தலைவரான உடனே தலைவராக துடிக்கிற மற்றவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களா, ஒன்றா சேர்ந்து அவர் பதவி விட்டு நீக்கிறது. அதுதான் அவங்களுக்கு காங்கிரஸுடைய வேலையை. காங்கிரஸுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்குன்றது இதுதான். எல்லாரும் வந்துட்டு இவருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. தலைமையிலேருந்து வரக்கூடிய பணம், இந்த கட்சிக்குன்னு மற்றபடி இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதுலேருந்து வரக்கூடிய வருவாய், அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் செய்வாங்க. அதில் இவர் மாட்டிட்டாரு, செல்வ பெருந்தகை மாட்டிட்டாரு. எதையுமே அவரால் சாதிக்க முடியாது, செயல்படவே விட மாட்டாங்க. ஆசையும் வாங்கிக்குவாங்க, சீட்டையும் வாங்கிக்குவாங்க, உழைப்பையும் வாங்கிக்குவாங்க. எம்எல்ஏ ஆனவுடனே எதிர்வரை செய்வாங்க. ஒரு கிரைசிஸில் நம்மளோட நின்றவங்க, அவங்களோட நின்று அந்த பெனிஃபிட்டில் நம்ம இன்றைக்கி 99 தொகுதிக்கு வந்துருக்குறோம். ஆனால் இதுக்கு மேலே பாரு நம்ம வீழ்ச்சியை தான் சந்திப்போம் அப்படின்னாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஃபுல் ஆக்டிவிட்டி காங்கிரஸுக்கு எதிராக எல்லாரும். நான் சொல்லியிருக்கேன், ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்சோரியெல்லாம் ஆதரிக்கும் போது கூட காங்கிரஸ் நான் ஓட்டு போட மாட்டேன், என் கை போகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இனத்துக்காக துரோகம் பண்ணுவேன், நம்ம கூடவே இருப்பான், நம்ம இனத்துக்காக பண்ணுவாங்க. ஆனால் அது மாற்று கருத்து இல்லை. தமிழ் நியூஸ் நேரில் கண்மணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். திரு செல்வ பெருந்தகை அவர் தேர்தலுக்கு முன்னாடியே என்ன சொன்னார், நான் தலைவர் பொறுப்புல இருந்து நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு, அவருமே தோல்வி அடைஞ்சிட்டாரு ஸ்ரீபெரும்புதூர்ல. இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அப்போ அதில் அவர் சொல்றாரு, நான் பல விஷயங்கள் மனம் திறந்து நான் பேச போறேன், நண்பர்கள் பற்றி நான் மனம் திறந்து பேச போறேன். செய்தியாளர் மேலும் கேட்கிறாரு, உங்களை பத்தி தானே கடுமையான விமர்சனங்கள் கடந்த காலத்தில் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர்லாம் வச்சு, அது பற்றி கண்டிப்பா நிச்சயமா ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்ல நான் வந்து மனம் திறந்து பேச போறேன் அப்படின்றாரு. காங்கிரஸ் வட்டாரங்களில் பத்தி பேசும்போது நமக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா, அவருடைய மகள் திருமணத்திற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது. ஆனால் திரு விஜய் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கும் அந்த அழைப்பிதழ் வந்து கொடுக்கப்பட்டது. விஜய் கலந்து கொள்ளுங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டாரு. அவர் விரைவில் திமுகவில் ஐக்கியமாக போகிறாருங்கிற தகவல் வருது. எப்படி பாக்குறீங்க திரு செல்வ பெருந்தகை அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம்? இப்போ அலீம் புகாரி வந்துட்டு திமுக போய் சேர்ந்துருக்காரு. சேர்ந்துட்டு அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் பாருங்க. ஒரு கூட்டணி அப்படின்றது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படிலாம் எதுவுமே இல்லை. மக்களுக்கான ஒரு அரசை வந்துட்டு நாங்கள் நிர்மாணிக்க போகிறோம் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமே. அதில் கூட்டணி வந்துட்டு இவரெல்லாம் விஜய் எல்லாம் கொடுக்குறாரு வியாக்கியானம், அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த தகுதி இருக்கான்றதெல்லாம் தெரியல, போயிட்டு போகிறாரு. ஒரு கூட்டணியாக இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சின்சியாரிட்டி தேவை எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டியினுடைய தலைவரை அதை வந்து செல்வ பெருந்தகை வெளிப்படுத்துகிறாரு. அவ்வளோதான். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துரோக சித்தம். அவங்களாம் ஒரு ஃபியூடல் பார்ட்டி தானே இவர். இவங்கெல்லாம் இந்த மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் ஜோதிமணி அம்மையார், அப்புறம் இந்த திருச்சி வேலுசாமி, தங்கசாமி, கண்டசாமி, இதுங்கெல்லாம் வந்துட்டு எப்போதுமே என்ன அப்படின்னோம்னா யார்கிட்டேருந்து பலன் கிடைக்குதோ அவங்கள தான் வந்துட்டு இவங்க கடைசியில் காட்டி கொடுப்பாங்க, வச்சு செய்வாங்க. அதே தான் இப்போ நடந்துட்டு இருந்தது முன்னாடி. இப்போ இவங்களுக்கு விஜய் ஜெயிச்சிட்ட உடனே இன்னும் ரொம்ப வசதியாகி போச்சு. அடுத்தபடியாக ஒரு 20-25 எம்எல்ஏ எம்பிக்களை வந்துட்டு அள்ளலாம். 2029 நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அப்படியே பெரும்பாதி அள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கிறான். எந்த இடத்துல யாரை வாங்கி எந்த இடத்துல யாரை காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு மாநிலங்களவை தொகுதி கிடச்சதில்ல, அவ்வளோதான். அடுத்த தேர்தல் வரைக்கும் உங்களை வச்சுக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. விஜய் கழட்டியோட தான் போகிறாரு. அப்போ நீங்கள் வெளியில் நிற்பீங்க இல்லையா, தனியாக நின்று டெபாசிட் எடுப்பீங்க இல்லையா, அப்போ தான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கு எப்பொழுதுமே அரசியல் இருக்கும், ரொம்ப ஈஸி. அவரெல்லாம் இருந்த வரைக்கும் அந்த சின்சியராக இருந்தார், அந்த மரியாதை ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மரியாதையோடு அவருடைய அரசியல் எங்கே இருந்தாலும் சரி அவருடைய அரசு வந்துட்டு திகழும், நல்லா இருப்பார். தேர்தலுக்கு முன்னாடி இவர் மாநில தலைவராக இருக்காரு, சீட் ஷேரிங் இவர் தான் பேசணும் தலைவர் திமுக தலைமையிட்டு போய். அப்போ
ஒரு சுமூகமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும். வேணும்ன்ட்டு இந்த கூட்டணிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற விதமா மாணிக்கம் தாக்கூர் கன்னா பின்னான்னு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டே இருக்காரு. அடுத்து ஜோதிமணியும் இவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விடுறது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவரும் ஒரு பக்கம் விடுறது. செல்வ பெருந்தகையை டார்கெட் பண்ணி இப்ப இவங்கலாம் ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்களா? அதனால தான் அவர் சொல்றாரு. இல்ல அது காங்கிரஸுடைய இயல்புலயே இருக்காது. அந்த ஃபியூடல் பார்ட்டின்றதுல என்ன அப்படின்னா, ம். ஒருத்தர் தலைவரான நானே இது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தலைவரான உடனே தலைவராக துடிக்கிற மற்றவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? ஓ. ஒன்றா சேர்ந்து அவரை பதவி விட்டு நீக்கிறது. அதுதான் அவங்க காங்கிரஸுடைய வேலையே. காங்கிரஸுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்குன்றது இதுதான். ம். எல்லாரும் வந்துட்டு இவருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதான் அந்த காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது. ம். திண்டிவன ராமமூர்த்திக்கு எதிராக வாடப்பாடி ராமமூர்த்தி வேலை செய்வார். வாடப்பாடி ராமமூர்த்திக்கு எதிராக மூப்பனார் வேலை செய்வார். மூப்பனாருக்கு எதிராக இன்னொருத்தர் வேலை செய்வார். இப்படி அந்த இந்த வேலையை தான் அவங்க எப்போதுமே செய்வாங்க. ம். அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ மாற்றிட்ட உடனே அவங்களுக்கு வந்துட்டு தலைமையிலேருந்து வரக்கூடிய பணம், இந்த கட்சிக்குன்னு மற்றபடி இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதுலேருந்து வரக்கூடிய வருவாய், அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் செய்வாங்க. அதில் இவர் மாட்டிட்டாரு. செல்வ பெருந்தகை மாட்டிட்டாரு. எதையுமே அவரால் சாதிக்க முடியாது. செயல்படவே விட மாட்டாங்க. ம். அவ்வளவுதான். அதான் நடந்துச்சு. நீங்க சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைய நீங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு நபரை குறிப்பிட்டிருந்தீங்க. அலிமல் புகாரிங்கிற நபரை. அவரு இத சொல்றாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவரா இருக்காரு. அவரு சாதிய ரீதியில வந்து அவர் வந்து ஒடுக்கப்படுறாரு. அவர் தலைவரா இருந்தபோது இப்படி ரொம்ப கடுமையான பணி செய்ய விடாம கிராம கமிட்டின்னு கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டாங்க. திட்டமிட்டே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைவர்களை இவருக்கு எதிரா வந்து உசுப்பேத்தி விட்டு கோஷ்டி பூசல உண்டாக்கி அவரை செயல்படவே விடாம மொத்தமா அவரை முடக்குனாங்க. இந்த குரூப் ஒரு குரூப் அப்படின்னு நான் சொல்லி. இதை தான் சொன்னேன். ஃபியூடல் பார்ட்டின்னு. ஃபியூடல்னா என்னது? பண்ணையார்த்தனம். ஆ. நிலவுடைமை சமூக எண்ணங்கள் தான் அவங்ககிட்ட இருக்கும். அங்கே வேலை செய்ய மாட்டாங்க. ம். 4 பேர் அடை புடைன்னு இருப்பாங்க. காசு வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. காசுக்காகத்தான் அதிகாரத்தை கைப்பற்ற வைப்பாங்க. ம். அது தவிர வேறு எதுவுமே இருக்காது. நான் அதான் சொல்லுவேன். ஒரு திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. திமுக வேட்பாளர் பரப்புரை செய்யும் போது அதில் ஒரு காங்கிரஸ்காரர் பணத்தை பார்த்தா இருக்க மாட்டான். ம். பார்த்தீங்களான்னு கூட நான் கேட்டேன். ஆனால் திமுக அந்த வேட்பாளர் வந்துட்டு பரப்புரை செய்கிறாருல, அந்த பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி காங்கிரஸ் கொடியை குத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை தாங்கிட்டு நிற்கிறதோட ஒரு தொண்டை வரமாட்டான். ஆனால் இவர் சீட்டு கேட்பாங்க. இந்த முறை சீட்டு இவங்களுக்கு 27 சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யா தெரியாது. 15 கோடி ரூபாய் ஒருத்தருக்கும் திமுக தான் செலவு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு வேட்பாளர் 28 வேட்பாளர்னா 15 28 எங்கேயோ போகுது. எங்கேயோ போதில்லை, அவ்வளோத்தையும் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நன்றி கெட்டவங்கன்னு மற்றவங்களாம் சொல்கிறது காரணம் வந்து இதுதான். காசையும் வாங்கிக்குவாங்க, சீட்டையும் வாங்கிக்குவாங்க, உழைப்பையும் வாங்கிக்குவாங்க, எம்எல்ஏக்கள் ஆனவுடனே எதிர்வலை செய்வாங்க. இது சீமான அழகாக 2011 முடிச்சு வச்சார் அவர். முடிச்சு கிடிச்சு புதைச்சி புல்லாம் கூட முளைச்சிருச்சு. ஸ்டாலின் வந்துட்டு அந்த தேசப்பற்றோடு தோண்டி அந்த பணத்தை எடுத்து தண்ணி தெளிச்சு பால் ஊற்றி உயிர் கொடுத்து 41 சீட்டை கொடுத்து மறுபடியும் தூக்கி நிறுத்தி வச்சார். அது என்னதான் இருந்தாலும் சரி, அது சொறி நாய். அதை நீங்கள் என்ன கழுவி வச்சாலும் அது போகிற இடத்துக்கு தான் போகும். அவ்வளோதான். அது போயிடுச்சு. இப்போ வருத்தப்பட்டு என்ன இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ பெரிய கட்சி அது. அந்த கட்சிக்கு 8 சீட்டு, இவங்களுக்கு எது 28 சீட்டு. உங்களை போன்றவர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தோட ஒவ்வொரு நேர்களையும் என்கிட்ட சொன்னீங்க. தயவு செஞ்சு காங்கிரஸை விட்டுருங்க, அது 28 சீட்டு உங்களுக்கு பெரிய ஒரு முடிவு பண்ணி போயிட்டாரு. ஸ்டாலின் விட்டுறதுக்கு போயிட்டாரு. அது விட்டுட்டு போயிட்டு தான் அந்த மாற்றா வந்துட்டு தேமுதிக கொண்டாந்தாரு உள்ள. கடைசி மேல இருந்து சோனியா காந்தியும் அவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் அவங்க மனசு கேட்காத நீங்க போயிட்டு எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்க ஸ்டாலின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அங்க மேல புகையறத நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமா புகைச்சலாம். அதாவது ராகுலுக்கு எதிராக மற்றவங்க. ஆமா, சோனியா, மல்லிகார்ஜுன் கார்கே, இவரு சிதம்பரம் இல்ல, அவங்க அந்தமா பிரியங்கா காந்தி எல்லாரும் வந்துட்டு காயறாங்களா ராகுல் காந்தியை. இம்மெச்சூரிட்டி, ரேங்க் இம்மெச்சூரிட்டி அப்படின்னாங்கன்னா ஒரு கிரைசிஸ்ல நம்மளோட நின்றவங்க. அவங்களோட நின்று அந்த பெனிஃபிட்ல நம்ம இன்னைக்கு 99 தொகுதிக்கு வந்துருக்கிறோம். ஆனால் இதுக்கு மேலே பாரு நம்ம வீழ்ச்சியை தான் சந்திப்போம் அப்படின்னாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஃபுல் ஆக்டிவிட்டி காங்கிரஸுக்கு எதிராக எல்லாரும். திமுக இல்லாத ஒரு என்டிஏ கூட்டணி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவில் ஆரம்பிச்சு இவர் நம்ம தேஜஸ்வி யாதவ் எல்லாரும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் திமுக வந்தாருன்னா இப்போ சென்னையில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால அவர் வந்து ஒரு டிஎம்கேக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரு? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் டிஎம்கேக்கு போறாங்கிற தொடர்ந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இருந்த வரைக்கும் அந்த கட்சி தலைமைக்கு வந்துட்டு அவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. காங்கிரஸுக்கும் அவர் எப்படி இருந்தாரு பாருங்க. எல்லா முடிவும் எங்களோட தலைமை தான் எடுக்கும், உங்களுக்கு தெரியாது அப்படிதான் அவர் பேசினாரு. எந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாணிக்கம் தாக்கூர் பண்ற மாதிரி குட்டையில குழப்பத்தை ஏற்படுத்தலை அவர். அதனால அவர் வந்தாருன்னா எடுத்துக்கிடுவாங்க. அது என்ன இருக்கு அவங்களுக்கு?
வராரா இல்லையான்னு தெரியாது, சொல்றேன், நீங்க கேட்டதாக சொல்ல வரேன். ம். வந்தாலும் எடுத்துக்கோங்க. தொடர் செய்திகள் வருது. காங்கிரஸ் வட்டாரத்திலும் ரெண்டாவது ஒரு அகாமடேட்டிவ் மென்டாலிட்டியோட தானே அவர் இருக்காரு. திரு மு க ஸ்டாலின் இந்த இப்ப ஏடிஎம்கேல இருந்து எவ்வளவு பேர் இந்த- வந்திருக்காங்க. அதெல்லாம் ஏடிஎம்கே ஒன்னா இருக்கட்டும், இவங்க சொல்ற மாதிரி பங்காளிங்க, அது வேற கதை. ஓகே. இந்த விஜய் ம். என்னெல்லாம் பேசினாரு இவரு. ம். என் மேல பழிய சுமத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் வீட்டுக்கு. கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு உட்கார வச்சாரு ஸ்டாலின். அது அவருடைய பெரிய பரந்த மனப்பான்மை, அவ்வளவுதான். ம்ஹும். ஸோ அது எல்லாருமே பார்த்துருக்குறாங்க, ஸ்டாலின் எப்படி இருப்பாரு, எப்படி செயல்படுவார் அப்படின்றத. ஸோ நேச்சுரலாக அவரோட தான் இருக்க பார்ப்பாங்க. ம். இல்லாட்டி அலீம் புகாரிலாம் வந்துட்டு ஸ்டாலினோட போனார், பயணம் பண்ணி பீகாரில் போகிறாரு. ஸ்டாலின் பேசுறது அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹைப் ஆச்சு அது. ம். புரியுதுங்களா? ஏன் ஒரு தலைவன் அவனுடைய நடத்தை, கொள்கை, கோட்பாடு, பேச்சு அங்கே இருக்கிற மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னா எதிர்காலம் எங்கே இருக்குதுன்றதெல்லாம் அலீம் புகாரி போன்றவர்களும் தெரியும். அலீம் புகாரி இருந்த வரைக்கும் சின்சியராக தான் நானும் அலீம் புகாரியை மோதிக்கிட்டு இருந்திருக்கோம். ஓ. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கொள்கை அப்படின்னு வரும்போது அந்த கோட்பாட்டின்படி நிற்பார் அவர். அந்த தம்பியை நிற்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எதிர்கருத்து பேசினா என்ன பேசிட்டு போகிறாங்க, எல்லாரையும் பிடிக்கும். அந்த மாதிரி அவர். ஸோ அலீம் புகாரி தாண்டா வந்திருக்கிறாருன்னு காரணம் என்னது? அது அங்கே யாருமே கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த மகளிரில் ஒருத்தர் இருந்தாங்க, ம். அவங்களுக்கு எதாவது இடம் கொடுத்தாங்களா? எவ்வளோ தூரம் பண்ணாங்க? எவ்வளோ ஊடக வார்த்தை கலந்துக்கிட்டாங்க? அவங்களும் ஒரு முஸ்லீம் தான். ஒன்றும் கொடுக்கலையே அவங்களுக்கு, காலி பண்ணாங்க. விஜயதரணி என்ன பண்ணாங்க? விஜயதரணி தான் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக வர வேண்டியது. எல்லாரும் ஆதரிச்சாங்க. இந்த ராஜசிங்கராவை மட்டும் ஆதரிக்கலை, அவ்வளோதான். அவங்க வெளியேறினாங்க. இப்போ அவங்க நேரம் போயிட்டு தாவேக்காக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் இப்போ இது இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது வந்துட்டு அரசியலில் வந்துட்டு ஒரு புது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. ஏன்னா எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தாவேக்காவுடைய வெற்றி வந்துட்டு ஏதோ மக்கள் கொடுத்த வெற்றி அப்படின்ற மாதிரி. மக்கள் எப்பொழுதுமே ஒரு ஃப்ராக்சர்டு மாண்டேட்டை கொடுத்ததே இல்லை தமிழ்நாட்டில். இப்போ ஜெயலலிதா கூட 134 இடத்துல ஜெயிச்சாங்க. அவருடைய கூட்டணி எவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்குன்னு பாருங்கள் 2001. ஸோ எப்பொழுதுமே மக்கள் வந்துட்டு முழுமையாக தான் வாக்களிப்பாங்க, நல்ல கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வாக்களிப்பாங்க. அதான் நடக்கும். புரியுதுங்களா? யாரும் இந்த மாதிரி அறகுறையெல்லாம் விடவே மாட்டாங்க. இந்த மாவட்டங்கள்லாம் இல்லை, ஜெயிக்கவே இல்லை, 7 மாவட்டங்களில் விஜய் இல்லை அப்படிலாம் வர மாதிரிலாம் இருக்காது. ஸோ உண்மை என்ன அப்படின்னோம்னா இவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அங்கே போகிறாங்க. அந்த கட்சிக்கும் அது நல்லதில்லை, போகிறவங்களுக்கு நல்லதில்லை, நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவ்வளோ. இப்ப அண்மைய தகவல் என்ன வந்துட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா அடுத்து மாணிக்கம் தாகூர் வர போறாரு அப்படின்னு ஒரு தகவல். ஆமாம். எனக்கு இப்போ செல்வ பிறந்தகை ஏன் திட்டமிட்டே அவர் காலி பண்றாங்கன்னா, அவர் வந்து டிஎம்கே மைண்ட் செட்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில. இப்போ நம்ம தாவேகா கூட கூட்டணியில இருக்கோம். சிதம்பரம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாரு? அந்த கேள்வி. காங்கிரஸ்ல 18 பேர் ஜெயிச்சானுங்களே, அதில் கிட்டத்தட்ட 2 பேர் தவிர எல்லாருமே வந்துட்டு டிஎம்கே மைண்ட் செட்டு தான். அப்போ நீங்கள் விளையாட்டு காட்டியிருந்தீங்க அப்படின்னம்னா அன்னைக்கு காங்கிரஸ் 2ஆ போயிருக்கும். உஷாரா என்ன பண்ணிட்டீங்க, அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தீங்க. அது மல்லிகார்ஜுன் கார்கே காப்பாற்றினாரு, அவ்வளோதான். இல்லாட்டி அன்னைக்கு காங்கிரஸ் பணால் 2ஆக உடைச்சிட்டு இருக்கோம். இப்போ திமுகவை திட்டுறதுக்காகவே வந்து இப்போ மாணிக்கம் தாகூரை வந்து கொண்டு வரலான்னு ஐடியாவா, அல்லது ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்ல உள்ளவரை ஒருத்தரை கொண்டு வரணுன்ற ஒரு இது அவங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, ராகுல் காந்தியினுடைய அரசியல் இவ்வளோதான். யாரை எதிர்க்கிறோம், யார் நண்பர், யார் நம்மளுக்கு கை கொடுத்தவங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது ராகுல் காந்திக்கு. அவருக்கு தேவை தன் கட்சியை வளரணும். அதான் ஃபியூடல் மைண்ட் செட்டு. நீ எங்கன்னா என்ன கெட்டுப்போ தமிழ்நாடு. மோடிக்கும் இவருக்கும் எந்த வித, மோடியாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு தமிழ் இதெல்லாம் பாராட்டி பேசிட்டு இப்படி இருப்பார். இந்த ராகுல் காந்தியெல்லாம் நம்பவே கூடாதுங்க. என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய போக்கில் அவங்க கடைபிடிக்க வேண்டியது அண்ணா சொன்னது தான். அண்ணா இருந்த வரைக்கும் காங்கிரஸ் அதனுடைய எதிரியாக இருந்துச்சு. அண்ணா இறந்து கலைஞர் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் 71 10 சீட்டை கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தாங்க. இங்கே தேவையற்றது. அதுலேருந்து தான் திமுகவுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருந்துச்சு. சீமான் ஒரு பிரபலமான ஒரு விஷயம் கோட் பண்ணுவார், அதுல நீங்க உடன்படுறீங்களா? அதாவது பாஜக மனிதகுல விரோதி, காங்கிரஸ் தமிழ் இனத்தினுடைய விரோதி. 100%. அதுல நீங்க அதான் உண்மை. நான் சொல்லியிருக்கேனே, ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்சோரியெல்லாம் ஆதரிக்கும் போது கூட காங்கிரஸ் நான் ஓட்டு போட மாட்டேன், என் கை போவாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவன் இனத்துக்காக துரோகம் பண்ணுவேன், நம்ம கூடவே இருப்பான், நம்ம இனத்துக்காக பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது நம்ம மாற்று கருத்து இல்லை. சீமான் சொல்றது 100% கரெக்ட். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ சிதம்பரம் அவர்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு கேட்டீங்க. சிதம்பரம் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டத்துல தான் திமுக பங்கேற்கல,
கூட்டணி விட்டே அவங்க வெளியே வந்துட்டாங்கங்கிற செய்தி எனக்கு காதுல வரல அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இங்க அமைச்சர்கள் விஸ்வநாதன் அவர்களும், கிள்ளியூர் ராஜேஷ் அவர்களும் என்ன பேசுறாங்கன்னா, விஜய் ஆட்சி தொடரும் பட்சத்துல திமுக எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை கூட இழந்துரும், தொடை தெரியப்பட்டுரும் அப்படின்னு இவ்வளவு பயங்கரமான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு ஒரு நீங்க 2 பேரும், அந்த மந்திரியா இருக்கிற 2 பேரும் தனிச்சு நின்று டெபாசிட் வாங்குவீங்க, டெபாசிட் வாங்குவாங்க. அந்த முதல்ல இப்படிலாம் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லை? அது எவ்வளோ பெரிய கட்சி திமுக, அதெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருச்சு. நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னா அந்த கட்சியோட கொள்கை அடித்தளம், மக்கள்கிட்ட அது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, இது 2 இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய ஜோதிடர்கள்லாம் அதை வந்துட்டு பணியாது. இது சோஃபா படுத்தக்கூடிய பாடாங்கிற கேள்வி இருக்கு. ஐயுஎம்எல் ஷாஜகான் வரைக்கும் சொல்றாரு இதே வகத்தை, திமுக துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லி. ஐயுஎம்எலுக்கு எத்தனை ஊர்ல எத்தனை ஓட்டு இருக்கு அவங்களுக்கு? கடையநல்லூர்ல இப்ப நின்ற தொகுதியில கடையநல்லூர்ல ஓட்டு இருக்கா, இல்ல இஸ்லாமியர்கள் அதிகமான ஆம்பூர்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி கூட அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த கட்சிலாம் சொல்லுது திமுக வந்து தொடை தெரியப்படும். இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அவங்களுக்கு விழுந்த ஓட்டு, முஸ்லீம்ல இருக்கக்கூடிய செல்வாக்கில் விடுறதில்ல. இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை, தமிழர்களும் சரி மற்றவர்களும் சரி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப நாள் ஆகும், புரியாது அவங்களுக்கு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.